ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சுரேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சமைக்கிறதுக்கு காய்கறி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு வெங்காயம் பூண்டு குழம்பு வைக்கிறது தான் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் உரித்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 2 பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கீறி வச்ச பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நமக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கான எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு பொரிக்க விடுங்க. கருவேப்பிலை நல்லா ஆயிலில் நல்லா வதங்கினா நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அடுத்ததாக கீறி வச்ச 2 பச்சை மிளகா, உரித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கி அதோடைய கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு வதங்கட்டும். ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஆயில் அதிகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வெங்காய பூண்டு குழம்புக்கு ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 to 4 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. திரும்ப நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுப்போம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து நல்லா வதக்கி விட்ருவோம். நம்ம சேர்த்துருக்க மசாலா ஐட்டம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிடுவோம். நம்ம சேர்த்த மசாலா ஐட்டம்லாம் வெங்காயம் பூண்டோட வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்குவோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நமக்கு எந்த அளவு குழம்பு தேவைப்படுதோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துகிட்ருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்ஜெட்குள்ளே காய்கறிகள் இல்லாமல் வெங்காயம் பூண்டை வச்சு வெங்காய குழம்பு வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.